கிரேட்டா ஃபேன்ஸுக்கு வணக்கம். குஜராத் டைட்டன்ஸ் உடைய பிளேயர்ஸ் லிஸ்ட் என்ன? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரீடைன் அண்ட் ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட் போடுங்க. எங்களுக்கு ஜிடி டீம் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லியிருந்தீங்க. அண்ட் குஜராத் டைட்டன்ஸை தாண்டி குஜராத் தமிழன்ஸ் சொல்லி ஆகணும். அப்படி பார்க்கும்போது இந்த டீமுக்கு என்ன நீடு இருக்கு, யாரை தக்க வைக்கணும், யாரை ரிலீஸ் பண்ணணும், அது போக ஒரு சில கிரிக்கெட் அப்டேட்ஸ், இது எல்லாத்தையுமே கலந்து இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இங்க ஐபிஎல் இருந்து ரிட்டையர்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் பிபிஎல் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டாரு. ஸோ சோல்டு ஆனதுக்கப்புறம் எப்பயா விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தப்போ இப்போ அவருக்கு இன்ஜுரி. ஸோ ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அவங்க சைட்ல இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டெல்லாம் அனுப்பி வச்சிருந்தாங்க. அந்த ஜெர்சி அந்த கிட்டெல்லாம் போட்டு வேற லெவலில் வெயிட்டிங்ல இருக்கேன், நான் வரப்போறேன் விளையாட போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி இன்ஜுரி காரணமா அந்த சீசன்ல இருந்து முழுக்க வெளியேறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் கனவு அப்படிங்கிறது போயிடுச்சு. ஸோ அஸ்வின் அவர்கள் மறுபடியும் கிரிக்கெட் ஃபீல்டில் எப்போ பார்க்க போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதுக்கப்புறம் டிஎன்பிஎலா, ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு எப்போ விளையாட போறாரு, ஓவராலாக எப்போ வந்துட்டு கம்பேக் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ எனிவே இன்ஜுரி ரீசன் காரணமா அந்த ஒரு டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறது இல்லை அப்படிங்கிறது தான் வந்திருக்கக்கூடிய நியூஸ். இது போக ஒரு சில கிரிக்கெட் நியூஸ் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கேஎல் ராகுல வந்துட்டு ட்ரேடு கேட்டுட்டு இருக்காங்க. ஹென்ரி கிளாசனை வந்துட்டு ஆல்ரெடி கேகேஆர் சைட்லேருந்து அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நிராகரிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டெல்லி கேபிட்டல்ஸும் வந்துட்டு பேசி சஞ்சு சாம்சன் ஸ்டப்ஸை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறத போயிட்டு இருக்கு. சரி ஓகே, நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோமா? ஸோ ஜிடி குஜராத் டைட்டன்ஸுக்கு என்ன சரியா போகல. இந்த சீசன் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, டாப் ஆஃப் த டேபிளில் இருந்தாங்க. பட் இருந்தாலுமே ஏன் கோப்பை அடிக்க முடியல அப்படிங்கிறத பார்த்துருவோமா? அவங்களுடைய பவுலிங் யூனிட் செம்மையான ஒரு பவுலிங் யூனிட், நல்லா ரொட்டேட் பண்ணாங்கன்னு சொல்லி ஆகணும். பிரசித் கிருஷ்ணாவாகட்டும் இருக்கக்கூடிய பவுலிங் யூனிட்டை வச்சு செம்மையாவே ரொட்டேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்களே அடி வாங்கி நம்ம பார்த்தோம். பவுலிங் ப்ராமிஸாக கிடையாது. இருந்தாலும் மிகப்பெரிய குறை எங்க இருக்குன்னு என்னைய கேட்டீங்கன்னா பேட்டிங் உடைய மிடில் ஆர்டர். அதுல குறிப்பிட்ட மேட்ச், அதாவது ஒரு 7-8 மேட்சுக்கு மேல அவங்களுடைய மிடில் ஆர்டர் சோதிக்கப்படவே இல்லை. அதனாலதான் ஜெயிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. ஓப்பனிங்லேயே கில்லும் சாயும் சேர்ந்து முடிக்கிற மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த மேட்ச் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் ருதர்ஃபோர்ட் இடையில வந்தாரு. இடையில வந்து ஒரு சில காட்டு காமிச்சாரு. ஸோ பார்க்கறதுக்கு டீசென்டான டீம் மாதிரி இருக்குப்பா, இவங்க ஃபைனல் வரக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிறப்போ கிளியரா தெரிஞ்சது. முக்கியமான மேட்ச்ல சாய் சுதர்சனும் கில்லோ 2 பேர்ல ஒருத்தர் அவுட் ஆனா ஒருத்தவங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஆனா 2 பேருமே அவுட் ஆனா அந்த டீம் க்ளோஸே கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியர் கட்டா தெரிஞ்சது. எஸ்பெஷலி வாஷிங்டன் சுந்தர் மேல ப்ரொமோட் பண்ணி 2-3 நாக்கு நல்லா ஆடி கொடுத்தாரு. அது போக வந்துட்டு சாய் சுதர்சன், அதை தாண்டி ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டை சேர்ந்த ஏகப்பட்ட பசங்க உள்ள இருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சாலுமே பவுலிங் யூனிட்டை ஒத்தாளா பார்த்துக்கிட்டது சாய் கிஷோர். அவரை வந்துட்டு நம்ம பாராட்டி ஆகணும். இது போக ஷாருக் கான், இதுதான் மொத்த டீமே. அதுல நீங்க மிடில் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கானுடைய பர்ஃபார்மன்ஸ் போச்சுன்னா திரும்பி அடிச்சு கொடுக்கறதுக்கு ஆளே கிடையாது. ருதர்ஃபோர்டை நம்பி இருந்தது. ருதர்ஃபோர்டும் ஒரு சில மேட்ச் ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படின்னா அவ்வளோதான். மிடில் ஆர்டர்ல பெருசா சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ரொம்ப நாளா டீம்ல இருக்கிற திவாட்டியா எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த பழியுமே வந்து விழுகுது. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ல முக்காவாசி பேரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அது போக ராகுல் திவாட்டியா வெளியில போறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அப்படி போட்டாதான் அவங்களுக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா திவாட்டியை வச்சுட்டு அவங்க எதுவுமே பண்ண போறது கிடையாது. இன்னொரு பெட்டர் பிளேயரை ஆக்சுவலா ட்ரை பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ திவாட்டியை வெளியில போயாகணும். அது போக ஜெரால் காட்சியை ரொம்ப நம்பி எடுத்தாங்க. எஸ்பெஷலி பேட்டிங் நல்லா ஆடுவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தோம். எஸ் அப்கோர்ஸ் ஒரு சில 6 எல்லாம் அடிச்சு நம்ம பார்த்தோம். பட் இருந்தாலுமே எதிர்பார்த்த அவுட்புட் அப்படிங்கிறது கிடைக்கல. பவுலிங்ல 40 ரன் கொடுத்துட்டு பேட்டிங்லையும் பெருசா அடிக்கல அப்படிங்கிறதுனால ஸோ கண்டிப்பா அவரோட பெட்டர் ஆப்ஷன் நிறைய இருக்காங்கிறதுனால காட்சியை ரிலீஸ் பண்றது அவங்களுடைய பக்கா பிளான். இப்போதைக்கு 2 பிளேயர் சாலிடா இருக்காங்க, திவாட்டியா அண்ட் காட்சி. இவங்க 2 பேர் இருக்காங்க. இது போக 2-3 யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணி தான் இவங்களுடைய ஹோல் ஸ்குவாடுமே வந்துட்டு கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பிரசித் கிருஷ்ணா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அந்த பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு கவர் பண்ற மாதிரி இருக்கு. பட் ஃபாரின் பவுலர், அந்த காட்சியோட இடத்துக்கு ஒரு நச்சுன்னு போடக்கூடிய ஒரு ஃபாரின் பவுலர் கிடைச்சாலோ ஒரு ஆல்ரவுண்டர் கிடைச்சாலும் அவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் இல்லை. இது போக மிடில் ஆர்டரை பட்டி டிங்கரிங் பார்த்தே ஆகணும். சாய் சுதர்சன், கில்லு போன வருஷம் தெரி ஃபார்ம்ல இருந்தாங்க, எப்படியோ கேரி பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் 2 பேருமே ஃபார்ம் அவுட்டு, ஓரளவுக்கு திக்கி தான் ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஸோ மிடில் ஆர்டரில் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது பட்லர் ஒரு சில மேட்ச் ஹெல்ப் பண்ணாரு, அது எனக்கு நல்லா தெரிஞ்சது. பட் இருந்தாலுமே பட்லரை பற்றி நான் பேசாததுக்கு காரணம் அவரும் ரீசெண்ட் டைமில் ஃபார்ம் அவுட்டு, மேக்ஸிமம் கிரிக்கெட் ஆடுறது கிடையாது. ஆனால் அவருடைய ஃபேவரட் பொசிஷனான ஓப்பனிங்லேயே வரது கிடையாது. இது போக ரூதர்ஃபோர்ட், இதை தாண்டி பெருசாக எதுவுமே கிடையாது. ஷாருக் கான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி 2 இந்தியன் ஹிட்டர்ஸ் வேணும், இல்லை ஒரு ஃபாரினர் ஒரு இந்தியன் ஹிட்டர்ஸ் வேணும். இது போக வாஷிங்டன் சுந்தர்னு இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்குவாட் பெட்டராக இருக்கும். போன சீசனே பல மேட்ச் பார்த்தோம். இவங்க 2 பேர் டாப்ல அவுட் ஆனப்போ அவங்க யாருனாலுமே வந்துட்டு கேரி பண்ணி கொண்டு போகல. ஒரு 3 விக்கெட் போச்சுன்னா அவ்வளோதான்,
ஜிடி காலி. ஒரு ரூதர்ஃபோர்டு ஹிட்டர் தான், பட் இருந்தாலுமே கடைசி வரைக்கும் அவருக்கு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு எண்ணில் சப்போர்ட் வேணும். ஆனால் கீழே இருக்கிற எல்லாருமே சுத்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். ஒரு ராசித் கானை நீங்கள் எடுத்துக்கோங்க, அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய ஷாருக் கான் எடுத்துக்கோங்க. இவங்க எல்லாருமே பவர் ஹிட்டர்ஸ் தான். இதே பேட்டிங் ஃபர்ஸ்ட்டாக இருந்தால் ஓகே, சேசிங்கில் அது ஒரு ஆர்ட் மாதிரி எடுத்துகிட்டு போகணுங்கிறதுனால கண்டிப்பாக மிடில் ஆர்டர் வீக்காக இருக்குது. போன வருஷம் நிறைய பேர் பேசியிருந்தாங்க, மிடில் ஆர்டர் சரி பண்ணால் மட்டும்தான் ஜிடி கம்பேக் கொடுக்க முடியும். அதை பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். நிறைய ஜிடி ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னு தெரியும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் அ ஃபேனாக நீங்கள் உங்கள் டீமில் யாரை ரிலீஸ் பண்ணுவீங்க, யாரை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்னொரு வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். See you soon guys.